ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாரோட ஸ்கின்லயுமே குட்டி குட்டியா போர்ஸ் இருக்கும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஒரு மைக்ரோஸ்கோப்போ இல்ல ஒரு மேக்ரோ லென்ஸ் வச்சு ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கிளியரா தெரியும். ரொம்ப மைனூட்டா சின்னதா ஹோல்ஸ் இருக்கும். சோ இந்த சின்ன ஹோல்ஸ் எல்லாமே போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு போர்லயும் ஒவ்வொரு ஹேர் ஃபாலிகுலர், அதாவது ஒரு முடியோட வேர் இருக்கும். ஆனா தேவையான இடத்துல மட்டும் தான் முடி வளரும், இங்கெல்லாம் முடி வளராது நமக்கு. இந்த குட்டி போர்ஸ் எல்லாம் ஸ்கின்ல ஏன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்கின் வந்து பிரீத் பண்றதுக்காக, மூச்சு விடுறதுக்காக. லங்ஸ் தானே மூச்சு விடு, ஸ்கின்னுமா மூச்சு விடுன்னு கேட்பீங்க. ஆமா, ஸ்கின்னுக்கும் ஆக்சிஜன்ஸ் தேவை. நமக்கு வயசு ஆக நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான புரோட்டீன், அது நேச்சுரலாவே நம்ம ஸ்கின்ல, நம்ம பாடியில, நம்ம போன்ஸ்ல எல்லாத்துலயுமே இருக்கும். சோ நமக்கு வயசு ஆக அந்த கொலாஜனோட லெவல்ஸ் நம்ம பாடியில கம்மியாகும். அதோட ரிசல்ட் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வயசாகும் போது ஸ்கின்ல நிறைய சுருக்கம் ஏற்படும், முகத்துல சுருக்கம் ஏற்படும், நெத்தில விரிங்கிள்ஸ் ஏற்படும். எல்லாமே அந்த கொலாஜன் லெவல் கம்மியாகிறதுனாலதான். பட் இதுக்கும் போர்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கொலாஜன் லெவல் பாடியில கம்மியாகும் போது நம்ம ஸ்கின் வந்து எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டியை இழந்துரும். அதாவது இழுப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க, அதை இழந்துரும். சோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போர்ஸ் எல்லாமே என்லார்ஜ் ஆகும், அதாவது பெருசாகும். இது வந்து ஒரு ஃபேக்டர். இது மூலமாவும் நம்ம ஸ்கின்ல போர்ஸ் வந்து என்லார்ஜ் ஆகும். செகண்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு பிம்பிள்ஸே இருக்காது, கிளியர் ஸ்கின்னா தான் இருக்கும், பட் குட்டி போர்ஸ் இருக்கும், கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த போர்ஸ்ல ஆயில், டர்ட்ஸ், இம்பியூரிட்டிஸ், அப்புறம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே ரியாக்ட் ஆகி கொஞ்சமா அந்த போர்ஸ் என்லார்ஜ் பண்ணி டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்க ஸ்கின்னே. தேர்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் யாரோ எங்கேயோ அவங்க ஃபேஸ்ல இருக்க பிம்பிள்ஸ் உடைச்சிட்டு இருப்பாங்க, குத்திட்டு இருப்பாங்க, அந்த சீலை வெளியே எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்களே உங்க ஸ்கின்ல ஆர்டிபிஷியலா ஒரு பெரிய போர்ஸ உண்டாக்கிடுவீங்க. அது ஆறாத தழும்பா அப்படியே உங்க ஸ்கின்லயே இருந்துரும். இந்த 3 ஃபேக்டரை வச்சுதான் உங்க ஸ்கின்ல போர்ஸ் வருது, அது என்லார்ஜ் ஆகுது. ஃபர்ஸ்ட் 2 ஃபேக்டர்ஸ் சொல்லியிருந்தா இல்லையா, அந்த கொலாஜன் லெவல் கம்மி ஆகுறதுனாலையும் அப்போ உங்க ஸ்கின்ல ஆயில், டர்ட்ஸ், இம்பியூரிட்டிஸ் எல்லாம் போய் தங்குறதுனாலையும் போர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த 2 ஃபேக்டரை நம்ம கியூர் பண்ணிடலாம், கியூர் பண்ண முடியும், இஸ் பாசிபிள். தேர்ட் ஃபேக்டர், பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா அந்த இடத்த குத்தி விட்டு அங்க பள்ளம் வரது சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, அதை கியூர் பண்றது ரொம்ப கஷ்டம். சோ தயவு செஞ்சு உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா அதை குத்தி விட்டுறாதீங்க, அதை கிழிச்சிடாதீங்க. சோ அந்த இடத்துல அப்படியே ஒரு ஸ்கார் மாதிரி ஆகி பள்ளம் மாதிரி ஆயிரும். எனக்கெல்லாம் நிறைய இருக்கு, நான் நிறைய வாட்டி பண்ணிருக்கேன் அந்த மாதிரி. சோ தயவு செஞ்சு நீங்க அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. பிம்பிள்ஸ் மூலமா ஃபார்ம் ஆன போர்ஸ் கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம். அது அவ்வளவு ஈஸியே கிடையாது. நீங்க நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும். நீங்க என்னதான் நிறைய ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் பண்ணாலும் அது போவே போறது இல்ல. ஏன்னா அதான் ஃபேக்ட், எனக்குமே நிறைய இருக்கு. பட் அந்த பிம்பிள்ஸ் போரோட சேர்த்து இந்த கொலாஜன் லெவல் கம்மியாகும் போதும், அப்புறம் இந்த ஆயில், டர்ட்ஸ் எல்லாம் போய் சேரும் போதும் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிம்பிள் போர்ஸ் இன்னமும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதை வேணா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், மினிமைஸ் பண்ணலாம். சோ இப்ப நான் உங்களுக்கு 3 ஹோம் ரெமெடிஸ் சொல்ல போறேன். ரொம்பவே சிம்பிளான ஹோம் ரெமெடிஸ். அதை நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்க போர்ஸ் மினிமைஸ் ஆகும். ஃபர்ஸ்ட், எல்லார் வீட்லயுமே தக்காளி இருக்கும், டொமேட்டோ. சோ அதை என்ன பண்ணணும்னா மிக்சில போட்டு அடிச்சு ஜூஸ் ஆக்கி உங்க ஸ்கின்ல அப்படியே அப்ளை பண்ணலாம். இல்ல டொமேட்டோவை துண்டா வெட்டி அதை உங்க ஸ்கின்ல டெய்லி அப்ளை பண்ணலாம். இப்படி நீங்க பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க போர்ஸ் ரொம்பவே மினிமைஸ் ஆகும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தக்காளியில நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அது உங்க ஸ்கின்ல இருக்க எக்ஸஸ் ஆயிலையும் கண்ட்ரோல் பண்ணும். தக்காளியில நிறைய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. சோ நீங்க ரெகுலரா தக்காளி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கொலாஜன் லெவல் ஸ்டிமுலேட் ஆகும், அதாவது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. செகண்ட், ஐஸ் கியூப்ஸ் அப்ளை பண்றது. ஸ்கின்ல ஐஸ் கியூப்ஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க போர்ஸ் நீங்க மினிமைஸ் பண்ணுவீங்க. உங்க போர்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகும், அதாவது சுருங்கும். சோ நீங்க வெறும் ஐஸ் கியூப் அப்ளை பண்றதுக்கு பதிலாக இந்த தக்காளி ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை ஐஸ் கியூப் ட்ரேல ஊத்தி வச்சுட்டு தக்காளி ஜூஸ் ஐஸ் கியூப்ஸ் இருக்கும் இல்லையா, அதை உங்க ஸ்கின்ல டெய்லி அப்ளை பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஐஸ் கியூப் நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்க போர்ஸ் ரொம்பவே மினிமைஸ் ஆகும். அது போக உங்க ஸ்கின்ல ஆயிலும் கண்ட்ரோல் ஆகும். தேர்ட் ரெமெடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முல்தானி மெட்டி. முல்தானி மெட்டி பவுடர்ல கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அது உங்க ஃபேஸ்ல டெய்லி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகும், ஸ்கின்ல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் ரிமூவ் ஆகும், உங்களுக்கு ஆயில் கண்ட்ரோல் ஆகும், உங்க போர்ஸும் மினிமைஸ் ஆகும். சோ அதுல அடிஷனலா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முல்தானி மெட்டி பவுடர்ல தண்ணி ஊத்துறதுக்கு பதிலா இந்த டொமேட்டோ ஜூஸ் மிக்ஸ் பண்ணி அதை உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம். அதுவுமே ரொம்ப நல்லது. பட் ஆபீஸ் போற டென்ஷன்ல, ரெகுலர் வேலையில, பிஸில இதெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு வழி இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, The Mom's Company Natural Clay Face Wash. இந்த ஃபேஸ் வாஷ்ல முல்தானி மெட்டி, மொரக்கன் லாவா கிளே, அப்புறமா ஆக்டிவேட்டட் சார்கோல்ஸ், அப்புறம் இன்னும் நிறைய நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, இது கெமிக்கல் ஃப்ரீ. இதுல பாரபன் கிடையாது, SLS கிடையாது, ஆர்டிபிஷியல் கலர் கிடையாது, ஆர்டிபிஷியல் ஃபிராக்ரன்ஸ் கிடையாது. நான் இதுதான் யூஸ் பண்ணேன் என்னோட போர்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக. எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே ரிசல்ட் இருந்துச்சு. ஏன்னா நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸை குத்தி விட்டு அப்புறமா அந்த போர்ஸை பெருசாக்கின பையன் தான் நான். சோ எனக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்களும் வேணா இதை ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். சோ நான் முன்னாடி சொன்ன 3 மெத்தட்ஸோட சேர்த்து இந்த ஃபேஸ் வாஷும் சேர்த்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல நான் மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Shadhik. Stay strong, stay positive. Bye.